அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக வாழ்க்கை, மறுமையினுடைய சுபன வாழ்க்கை, இந்த இரண்டு வாழ்க்கையை பற்றியும் கூறுகின்ற ஒரு மார்க்கம் என்று சொன்னால் அது இஸ்லாம் என்பதாகவே இருக்கும். குறிப்பாக இஸ்லாத்தினுடைய அல் குர்ஆன் மூலாதாரமான மற்றைய அல் ஹதீஸ் என்பன இவற்றைத்தான் கூறுகின்றன, பேசுகின்றன, வலியுறுத்துகின்றன. இந்த இரண்டு வாழ்க்கைக்கும் இடையிலான வேறுபாடு என்ன என்பதனை நாம் சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அதாவது உலக வாழ்க்கை என்பது மிகவும் பிரச்சனைகள் நிறைந்த, சிரமங்கள் நிறைந்த, இன்ப துன்பங்கள் கலந்த ஒரு வாழ்க்கையாக உலக வாழ்க்கை இருக்கின்றது. ஆனால் சுபன வாழ்க்கை என்பது அங்கு சுபனத்தில் வசிக்க இருக்கின்ற சுபன வாசிகளுக்கு பிரச்சனைகள் இருக்காது, கவலைகள் இருக்காது, சிரமங்கள் இருக்காது. சிரமம், கவலை என்கின்ற பொழுது உலக வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்றோம். ஒன்று பொருளாதார விடயத்தினால் அவை ஏற்படலாம், அல்லது நோயினால் ஏற்படலாம், அல்லது வேறு சமூக பிரச்சனைகளால், குடும்ப பிரச்சனைகளினால் அவை ஏற்படலாம். ஆனால் இந்த விதமான எதை சார்ந்த பிரச்சனைகளும் சுகனத்திலே அங்கு இருக்காது. இன்பத்தை, சுகத்தை, திருப்தியை, மன அமைதியை அடைந்து கொள்ளுகின்ற ஒரு வாழ்க்கையாகத்தான் சுகனத்தை அல்லாஹு தாலா, சுகன வாழ்க்கையை அல்லாஹு தாலா உண்டாக்கி வைத்திருக்கின்றான். உலக வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள் என்று நாங்கள் பார்த்தால், குறிப்பாக குடும்ப ரீதியான பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். பிரச்சனைகளை முகம் கொடுப்பதற்காகத்தான் மனிதர்களை நாங்கள் பூமியிலே உண்டாக்கி இருக்கின்றோம் என்ற கருத்தை அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். உலமாக்கள் மூலமாக அதன் தப்சீரை, விரிவுரையை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக இன்றைய காலப்பகுதியிலே குடும்ப வாழ்க்கையினை நாங்கள் எடுத்துக்கொண்டால், ஒரு நாட்டிலே அல்லது ஒரு பிரதேசத்திலே, குறிப்பாக குறிப்பிட்ட சில பிரதேசங்களிலே குடும்பத்துக்கு இடையிலே, அதாவது குடும்பத்துக்கு உள்ளே கணவன் மனைவிக்கு இடையிலே உண்டாகின்ற பல பிரச்சனைகளை நாங்கள் அறிகின்றோம், சமூக வலைத்தளங்கள் மூலமாக கேள்விப்படுகின்றோம். கணவன் மனைவிக்கிடையிலே உண்டாகக்கூடிய இந்த பிரச்சனைகள் நிச்சயமாக தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனைகளாகவே இருக்கின்றன. குர்ஆன் ஹதீஸின் நிழலிலே அவை தொடர்பாக நாங்கள் பார்த்தால், கணவன் மனைவிக்கிடையிலே உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் மூன்றாம் தரப்புக்கு அல்லது வீட்டின் எல்லைக்கு வெளியே செல்லக்கூடாது என்பதைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றன. ஏனென்று சொன்னால் அந்த பிரச்சனைகள் மிக சொட்டாக, லேசாக தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனைகளாகவே அவை காணப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மனைவிமார்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட பல பிரச்சனைகளை நாங்கள் ஹதீஸுடைய வரலாற்று சம்பவங்களிலே பார்க்கின்றோம். ஆனால் அவை அவர்களுடைய குடும்ப எல்லையிலே இருந்து வெளியே செல்லுகின்றது என்று சொன்னால் அரசுக்குத்தான் செல்லும், அதாவது அல்லாஹ்விடத்திற்குத்தான் செல்லுமே தவிர மூன்றாம் தரப்பு மனிதர்களுக்கிடையிலே அவை செல்வதில்லை. செல்வதற்குரிய வழியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்துவதில்லை.
இந்த முன்மாதிரி உலகம் அழியும் வரைக்கும் முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டலாக காணப்படுகின்றது. பெரிய பிரச்சனைகளையும் பெரிய பிரச்சனைகளாக பூதாகரமாக, அதாவது அந்த குடும்பம் போலீஸ் என்றும் கோர்ட்ஸ் என்றும் நீதிமன்றங்கள் என்றும் சென்று விவாகரத்து பெறக்கூடிய அமைப்பிலேதான் இன்றைய சமூகத்தினுடைய கட்டமைப்பு, குடும்பத்தினுடைய கட்டமைப்புகள் காணப்படுகின்றன. அவ்வாறு இல்லை. இஸ்லாம் பிரச்சனைகள் நிச்சயம் உண்டாகும் என்பதனை முன்கூட்டியே கூறியிருக்கின்றது. எந்த பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றது. எனவே இந்த விடயங்களை நாங்கள் விளங்கி தற்போதைய காலமோ எதிர்காலத்திலேயோ குடும்பங்களுக்கு இடையிலே, குறிப்பாக கணவன் மனைவிகளுக்கு இடையிலே உண்டாகக்கூடிய இந்த கவலைகள், பிரச்சனைகள், முரண்பாடுகளை இலகுவாக தெரித்து வைக்கக்கூடிய நீதிபதிகளை, அதாவது நல்லவர்களை நாங்கள் பயன்படுத்தி ஒரு அமைதியான வாழ்க்கை முறைக்கு நாங்கள் வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு அருள் பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.